தொகைக்கு எப்படி வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பொதுவாகவே நம்ம ஒரு கம்பெனில வேலை செய்யறோம்னா அங்க பிஎஃப் பிடித்தம் இருக்குது அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வேலை செய்யறோம் அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய சம்பளத்துல இருந்து ஒரு பங்கு நம்ம போடுவோம், பிளஸ் நிறுவனமும் அதோட ஒரு பங்கை வந்து அதுல ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படுது. ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு அதுல போடக்கூடிய அமௌண்ட்டுக்கு வருடத்திற்கு ஒரு முறை இதுக்கு வட்டியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த நிலையில 2025-26 நிதியாண்டிற்கான வட்டி சதவீதம் 8.25% நிர்ணயித்து வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே மக்கள் மத்தியில இந்த வட்டி வருடத்திற்கு ஒரு முறை ஃபுல்லா எல்லாமே டோட்டலா கணக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரே தவணையா அமௌண்ட் போடுவாங்க அப்படின்றது தான் வந்து மக்கள் மத்தியில நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. அப்ப எப்படிதான் இந்த வட்டியை கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, எப்படி இப்போ பிஎஃப் கணக்குல ஒவ்வொரு மாத இறுதியிலுமே உங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வட்டி கணக்கிடப்படுது. ஸோ ஒரு ஆண்டுக்கான வட்டி சதவீதம் அப்படின்றது 8.25% இருக்கு. ஸோ அதை 12ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரு மாசத்துக்கு 0.6875% கணக்கிடப்படுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் வரலுமே இருப்பு தொகை இருக்கு அப்படின்னா ஒரு மாதத்திற்கான வட்டி அப்படின்றத அதோட நம்ம இன்டூ பண்றோம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு மாதத்திற்கான வட்டி அப்படின்றது 687.50 வரலுமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் அந்த தொகை வந்து எவ்வளோ இருப்பு இருக்கு அப்படின்றத பொறுத்து இந்த வட்டி சதவீதம் அப்படின்றது கணக்கிடப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் இருப்பு தொகை கணக்கிடப்பட்டு வட்டி கணக்கிடப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. 12 மாதம் முடிஞ்சு 12வது மாதத்துல இந்த வட்டி அப்படின்றது ஓவராலா கணக்கிடப்பட்டு அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படுது. இந்த பிஎஃப் தொகைக்கான வட்டி அப்படின்றது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்ல இருக்கு. அதே சமயம் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்ல பென்ஷனுக்கான அமௌண்ட் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அதை கழிச்சிட்டு தான் மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தான் இந்த வட்டி அப்படின்றத கணக்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வட்டி அப்படின்றது கணக்கிடப்படுது. சரி, ஓகே. இப்போ ஓவராலா ஒரு வருடத்துக்கு கணக்கிடுறதும் ஒவ்வொரு மாதத்திற்கும் கணக்கிடப்படுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, இப்போ இங்க காம்போனன்ட் ஆகுது அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் மாசம் ஒரு அமௌண்ட் இருக்கும், செகண்ட் மாசம் ஒரு அமௌண்ட் இருக்கும், தேர்ட் மாசம் ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஓவராலா வட்டி வந்து கணக்கிடப்படும் போது நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும். இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கணக்கிடப்படுறது அப்படின்னும் போது அப்போ அமௌண்ட் கம்மியாக தான் வரும். இதெல்லாம் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மாசம் அதுல இருக்கக்கூடிய இருப்பு தொகைக்கு ஏற்ற மாதிரி வட்டி கணக்கிடுறாங்கன்னா அடுத்த மாசம் கணக்கிடும் போது அந்த வட்டி இல்லாம அடுத்த மாசம் என்ன இருப்பு தொகை இருக்கோ அதுக்கு தான் வந்து வட்டி கணக்கிடுவாங்க அடுத்த மாசம் வரும்போது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு இங்க மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க இருக்கு.